கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு ஒரு தருணத்தை கொடுத்த பிரைஸ் காட் டெலிவிஷன் நிறுவனத்தாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு முக்கியமான செய்தி, ஆண்டவருடைய செய்தி. இந்த செய்தியினுடைய சுருக்கம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக எருசலேமின் வழியாக செல்கிறார். ஆங்கிலத்திலே ட்ரையம்ஃபுலன்ட்லி ஓவர் ஜெருசலேம் என்று போடப்பட்டிருக்கிறது. எருசலேம் வழியாக அவர் போவதற்கு ஆண்டவருக்கு கழுதை பிரயோஜனமாக இருந்தது. கழுதியும் அந்த கழுதையினுடைய குட்டியும். இதை குறித்து நாம் சிறிது தியானிக்க போகிறோம். அது மத்தேயு 21 அதிகாரத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வசனம். காரியம் முன்பே அவர் கழுதியும் கழுதியின் குட்டியின் மேல் அவர் ஏறி வருவார். அங்கே ஓசன்னா என்பதாக மக்கள் எல்லாம் ஆர்ப்பரிப்பார்கள். இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வசனம். இப்பொழுது அதை நான் சில வசனங்களை வாசிக்கிறேன், அது கவனமாக கேளுங்க. உங்களுடைய வீடுகளே நீங்கள் இருக்கிற இடத்துல மத்தேயு 21 பைபிள் இருந்ததுன்னா மத்தேயு 21 அதிகாரத்தை நீங்கள் பார்க்கலாம். மத்தேயு 21 1-9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பசேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியுமாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அவர்கள் மேல் தங்கள் வஸ்திரங்களையும் போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை பறித்து வழியிலே பரப்பினார்கள். 9வது வசனம், முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இதுதான் இந்த கரையின் சுருக்கம். இந்த 9 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இதுல முதல்ல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, பார்ட் 1, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கழுதையை ஏன் கேட்கிறார்? அவர் இயேசுவானவர் ஒரு ராஜா. கழுதைக்கு பதிலாக ஒரு குதிரையை கேட்டிருக்கலாம் சீசர்கிட்ட. எப்பா கொஞ்சம் குதிரையை கொண்டாங்க, நான் அதில் வரேன். இல்லை, அதுக்கு பதிலாக அவர் எனக்கு ஒரு வாகனம் செஞ்சு கொண்டாங்க, நான் எருசலேமில் நான் அது வாசம் பண்ணும்போது ஒரு வாகனத்தில் போகிறேன். அப்படியே தான் ஆண்டவர் கேட்டிருக்கலாம். ஆனால் நான் ரொம்ப இதை தியானிக்கும் போது நான் யோசித்தேன், ஆண்டவர் எதுக்கு கழுதையை கேட்டார்? ஆனால் அவர் குதிரையில் போயிருக்கலாமே, அவர் ஒரு பெரிய மெஜஸ்டிக்காக அவர் இருந்திருக்கலாமே அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் அங்கேயும் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராக இயேசுக்கு தாழ்மையை காட்டுறாரு. அவர் நீங்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, சீசர்ட்ட என்ன சொல்கிறார், நீங்கள் அதை நல்லா வாசித்து பாருங்க. சீசர்ட்ட சொல்கிறாரு, நீங்கள் போய் அங்கே ஒரு கழுதை கட்டியிருக்கும் குட்டியோட, அந்த கழுதையை நீங்கள் கட்டை விழுத்து கொண்டாங்க. அந்த கட்டை விழுத்து கொண்டு வரும்போது 3ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இது நான் ரொம்ப தியானிக்கும் பொழுது, இது ஆங்கிலத்தில் ஒரு இடத்துல இதை பிரசங்கம் பண்ணேன், ஒரு ப்ரேயர் குரூப்ல. அது ஒரு அனிமல், கழுதை ஒரு மிருகம்.
இதை கட்டவிழ்த்து கொண்டா அப்படின்னு சொல்றாரு. இந்த சீசனுக்கு போய் இந்த கழுதையை கட்டவிழ்த்து கொண்டாடுறாங்க. கேட்கும் போது இறைவனுக்கு வேணும்னு சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, அந்த கழுதையாகப்பட்டது கடவுளை சுமந்து செல்வதற்கு ஆயத்தமா இருந்தது. அது ரொம்ப முக்கியம். அந்த கழுதை ஒரு மிருகம் கட்ட விழுத்தும் போது அது எதுவும் சில மிருகங்கள்லாம் தொந்தரவு பண்ணும், வராது. அது ரொம்ப அப்படி இப்படி திரும்பும். பட் இந்த கழுதையானது ஆண்டவருக்கு ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க போய் அதை அவிழ்த்து கொண்டாங்க, யாராவது வழியில கேட்டா இது எனக்கு தேவைன்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. இப்ப சீசர்கள் அங்க போய் அதை கட்டவிழ்த்து அந்த மிருகத்தை கொண்டாடுறாங்க. மிருகத்தை கொண்டு வரும்போது கதையில பாத்தீங்கன்னா அவர் இந்த மிருகத்தின் மேல உட்கார்ந்து, ஆண்டவர் இந்த கழுதை மேல உட்கார்ந்து வஸ்திரத்தை போடுறாங்க. உட்கார்ந்து அவர் பவனி செல்லுகிறார். பவனி செல்லும் பொழுது அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து வசனத்துல போட்டுக்க முடியாத எல்லா வஸ்திரங்களை விரித்து, சிலவங்க ஓலைகளை விரித்து தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்பதாக பாடுகிறார்கள். அது பாடும் பொழுது அந்த காஸ்ட்லி அந்த காஸ்ட்லியான அந்த ஒரு விலையுயர்ந்த காரியங்கள் அங்க அந்த பொருட்களை அவர்கள் வழியில போடும் பொழுது அதன் மேல கழுதை சுமந்து போகுது. அந்த கழுதைக்கு எவ்வளவு பெரிய ஆனர் பாருங்க. கடவுளை சுமக்கும் போது அந்த கழுதைக்கு எவ்வளவு பெரிய ஆனர், அதுதான் ரொம்ப முக்கியம். அது மிருகம் அதாவது மிருகம் 5 அறிவு படைத்ததுங்க, மனிதன் 6வது அறிவு படைத்தவன். மனிதனுக்கு வந்து மிருகத்துக்கு என்ன ஒரு வித்தியாசம் கேட்டீங்கன்னா, மனிதனுக்கு பகுத்தறிவு உண்டு. பகுத்தறிவு இல்லாத ஒரு மிருகம் அது கடவுளை எப்படி எடுத்து செல்லுது பாருங்க. இந்த சைடு அந்த சைடு போகாம, எங்கேயுமே அது அடம் பிடிக்காம அது பாட்டுக்கு ஆண்டவரை எடுத்து செல்லுது அந்த கழுதை. அந்த கழுதைக்கு பாருங்க எவ்வளவு ஒரு கௌரவம். ஆண்டவரை சுமந்தனால அந்த கழுதை அங்கே பெரிய பெரிய காஸ்ட்லியான விலை உயர்ந்த அந்த காரியங்கள், அந்த ஆபரணங்கள்லாம் அந்த சாலையில போடப்பட்டிருக்கு. அதுல முதல்ல கழுதை நடந்து போகுது. கடவுளை சுமக்கும் போது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆனர். இயேசு கிறிஸ்துவ நீ வந்து இப்ப லிட்டரலா நம்ம வந்து தோல்ல சுமந்து போக முடியாது, ஆனா அவருடைய சுவிசேஷத்தை நாம் சுமந்து செல்லலாம். இது இந்த கழுதையை குறித்து நான் சொல்றேன் பாருங்களேன். இந்த கழுதையை பத்தி ஒரு போயம், ஒரு போயட்ரி எழுதியிருக்காரு. செஸ்டர்டன் என்ற ஒரு 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 கவிதை மாதிரி எழுதியிருக்காரு. அந்த கவிதையில என்ன சொல்றாருன்னா, ஒரு கழுதை இன்னொரு கழுதையை பார்த்து சொல்லுது, நம்மளை பார்த்து யாருமே விரும்புறது இல்லை, நம்ம ஒரு அசிங்கமான மிருகமா இருக்கிறோம், நம்மளை எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க, நம்ம ஒரு கெட்ட காலத்துல பிறந்திருப்ப போல இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு ஒரு கழுதை விசனப்படுதான். இன்னொரு கழுதை என்ன சொல்லுதான், நீ விசனப்படாத, ஏன்னா நமக்கு ஒரு காலம் இருந்தது, என்ன காலம் நீ சொல்ல தெரிஞ்சுக்கலாம். இயேசுவானவர் பவனி செல்லும் பொழுது அவர் வேற எந்த மிருகங்களும் தேர்ந்தெடுக்கல, அவர் நம்மளே தான் தேர்ந்தெடுத்தார். ஆனால் நீ அதை குறித்து சந்தோஷப்படு அப்படின்னு ஒரு கழுதை இன்னொரு கழுதையை பார்த்து சொல்லிச்சான். அப்ப கடவுள் பவனி செல்லும் போது இந்த மிருகத்தை, இந்த கழுதையை ஏற்றி செல்லும் போது கழுதைக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு ஆனர், அது ஒரு பெரிய முக்கியமான காரியம் இந்த செய்தியில. ஆண்டவரை நீ சுமந்து செல்லும் பொழுது அது உனக்கு அந்த கௌரவம், அந்த ஆனர், அந்த கணம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த கழுதை ஆயத்தமாக இருந்தது ஆண்டவர் சுமக்க. இந்த கழுதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னீங்கன்னா, கழுதை கட்ட அவிழ்க்கப்பட வேண்டும். அந்த கடவுள் என்ன சொன்னார், கட்டவிழ்த்து கொண்டு வா என்று சொல்கிறார்கள். அந்த கடவுள் கொடுத்த கட்டளை கட்டவிழ்த்து அந்த சீசர்கள் போய் கட்ட அவிழ்க்கிறார்கள். இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அது என்னதான் ஆயத்தமா இருந்தாலும் அந்த கட்டு அவிழ்க்கப்பட்டாதான் அந்த கழுதை வந்து ஆண்டவருக்கு என்று வர முடியும். அதனால நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவருக்கு நம்ம பணி செய்ய வேண்டும், ஆண்டவரை நான் அவருடைய சத்தியத்தை நான் சொல்ல வேண்டும், ஆண்டவருக்காக நான் வந்து உழைக்க வேண்டும் அப்படின்னு நிறைய பேருக்கு சிலவங்களுக்கு தாகம் இருக்கும். அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. சிலவங்க பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் நான் ஆண்டவருக்கு நான் ஆக்டிவா இருப்பேன், நான் வந்து அவருக்காக எல்லா காரியங்களும் செய்வேன், உலகம் பூரா அவருக்காக நான் போய் அவருக்கு நாங்கள் பணி புரிவேன் அப்படின்னு சிலவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் மனதில். ஆனா உண்மையாகவே அவங்களுக்கு ஒரு கட்டுகள் இருக்கும். சிலவங்க பார்த்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கவங்களை பார்த்து நம்ம கடவுளுக்கு அவர் சுவிசேஷத்தை சொல்ல விரும்புறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கணிப்பு, ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட முடியாது. அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லணும்னு ஆசை இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு சில கட்டுகள்னால அவர் கட்டப்பட்டிருப்பாரு.
இங்க கழுதை கட்டு அவிழ்க்கப்பட வேணும். சீசர்கிட்ட சொல்லி அவிழ்த்து கொண்டு வான்னு சொன்ன மாதிரி இப்ப நம்ம சிலவர்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்ல சில நபர்களுக்கு அந்த ஆத்மாக்களுக்கு அந்த கட்டு இருக்கும். சில கட்டுகளால் கட்டப்பட்டிருப்பார்கள். அது என்ன கட்டுன்னு பாத்தீங்கன்னா, பாவத்தின் கட்டுகளை நம்ம இருக்கும் பொழுது பாண்டேஜ், அந்த the bond should be untie the knot. நல்லா நீங்க விளங்கிக்கணும். அதாவது அந்த கட்டு அவிழ்க்கப்படும் பொழுதுதான் கடவுளுக்கு என்று அந்த கழுதை வர முடியும். அதே மாதிரி மனிதர்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய நினைக்கிறவர்கள், அவர்களுக்கு கட்டு சில எதிர்க்கும். சிலவர்களுக்கு அந்த கட்டு அவர்கள் கட்டப்பட்டிருப்பார், அவர்களுக்கு அறியாமல் அது இருக்கும். அவர்களே அது சில காலங்களில் யோசித்து பார்ப்பாங்க, நமக்கு இன்னும் விடுதலை கிடைக்கலையே, நம்ம எப்படி போய் கடவுளுடைய சுவிசேஷத்தை சொல்லுவோம் அப்படின்னு அவங்களுக்கே அவங்களுடைய உள்ளத்துல தெரியும். நீங்க கேட்கலாம், என்ன சார் எல்லாருமே பரிசுத்தமா இருக்க முடியாது, எல்லாருமே ஒரு 100% ஹோலியா இருக்க முடியாது, எப்படி சார் கடவுளுக்கு சேவை செய்யறது? அவன் கேட்கறது நியாயமான கேள்விதான். ஆனா கடவுள் உங்களை மேன்மேலும் வல்லமையாக உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த பாண்டேஜ் கம்ப்ளீட்டா அந்த இருக்கக்கூடிய கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். அந்த கட்டுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது கொஞ்சம் நிறைய இடங்கள்ல பாவங்களை பற்றி சொல்லியிருக்குது. பாவம் என்று சொன்னால் என்ன? ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்துக்கு மீறுகிற அத்தனை காரியங்களும் பாவம் தான். எண்ணத்துல பாவம், சிந்தனைகள்ல பாவம், அதாவது பேச்சுகள்ல பாவம். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் நம்ம கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும், அவர் ஜெபம் பண்ணுவார். ஆண்டவருடைய வாயின் வார்த்தையிலும் என் இருதயத்தின் தியானம் நம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக ஜெபம் பண்ணுவார். ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன்ல கூட. அப்புறம் முடிக்கும் போது ஜெபம் பண்ணுவார். அது எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. ஸோ வார்த்தைகள்ல கூட நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்துறோம், வார்த்தைகள்ல கூட பாவம் செய்யறதுக்கு வழி இருக்குது. ஆகவே இந்த பாவக்கட்டுகளை நீ விட்டு விலகும் பொழுதுதான் ஆண்டவர் உன்னை வல்லமையாக உபயோகப்படுத்துவார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல இப்பேற்பட்ட கட்டுகளை போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை வீட்டில் இருந்தால் வாசிங்க, அல்லது நீங்கள் என்னோட கூட சேர்ந்து உங்கள் கையில் பைபிள் இருந்தால் பார்க்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். இந்த பாவக்கட்டுகளை பற்றி சில குறிப்புகள் இங்கே இருக்குது. அது 19வது வசனத்தில், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன, அவைகள் யாவன: விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, வெள்ளிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். இவைகள் எல்லாம் மனிதனுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வரும். அதாவது விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், பொறாமை, வன்கண், இது மனிதனுடைய உள்ளம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது. இந்த இப்பேற்பட்ட கட்டுகள் மனிதனுடைய இருக்கும் பொழுது கடவுளால் அவனை பயன்படுத்துறது ரொம்ப சிரமம், ரொம்ப கடினமான ஒரு காரியம். அவனை வல்லமையா கடவுள் பயன்படுத்தணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா இப்பேற்பட்ட காரியத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதாவது விபசாரம் பண்றதுதான் பெரிய பாவம்னு சிலவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, அல்லது திருடுறது பெரிய பாவம், அல்லது மற்ற அசுத்தமான காரியங்களை செய்வது பெரிய பாவம், அதுதான் பாவம், மற்றதெல்லாம் பாவம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்லவே இல்லை. நம்முடைய கற்பனைகள்ல, நம்முடைய எண்ணங்கள்ல, நம்முடைய வார்த்தைகள்ல, நம்ம மற்றவங்களை பேசும் பொழுது இவர்கள் எல்லாமே நம்ம முன்மாதிரியா இருக்க வேண்டும். அதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த பாவக்கட்டுகள் நீங்கிறதுக்கு முதல்ல நம்ம ஜெபம் பண்ணணும். பாவக்கட்டுகளை நீங்கும் பொழுது அந்த கழுதை எப்படி கட்டு அவிழ்க்கப்பட்டு ஆண்டவருக்காக அங்க செயல்படுகிறதோ, ஆண்டவருக்காக அது ஆயத்தப்பட்டு அது ஆண்டவரை சுமந்து செல்ல ஆயத்தமா இருக்கிறதோ, அதே போல் நம்ம ஆண்டவரை சுமந்து செல்ல ஆயத்தமா இருக்கிறதுக்கு இப்பேற்பட்ட கட்டுகள் நம்மை கட்டி வைத்திருக்கிற ஆயத்தமாய் இருப்பதற்கு இந்த கட்டுகள் நம்மளை தடுக்கின்றன. இந்த தடுக்கின்ற கட்டுகளை நாம் முறித்து நம்ம விடுதலை பெற்று டெலிவரன்ஸ், அதாவது நாம் அந்த கட்டிலிருந்து விடுபடும் போது ஆண்டவருக்காக நாம் சேவை செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது ஆயத்தப்படுவோம். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் ஆண்டவரை எடுத்து செல்வதற்கு. அதாவது கழுதை ஆண்டவரை சுமந்தது, அது லிட்டரலி உண்மையாக தோல்ல வச்சு அதை ஆண்டவர் சுமந்து செல்லுது.
இப்போ நாம வந்து கடவுளை எப்படி சுமந்து செல்வோம்? நாம வந்து கடவுளை லிட்ரலா அவரை நம்ம பிசிக்கலா சுமந்து செல்ல முடியாது. ஆனா அவருடைய சுவிசேஷத்தின் செய்தியை சுமந்து செல்லுவோம். அப்படி செல்லும் பொழுது அது ஆண்டவரை நீங்க சுமந்து செல்வது கிடையாது. அதே மாதிரி சிலவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் செய்தியை கேட்க மற்றவங்களை கூட்டிட்டு வருவாங்க. அது கூட அது ஊழியம் தான். ஆண்டவர் நீங்க ஆண்டவர் அவனை அறியறதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்தாலும் அதுவும் ஒரு ஊழியம். இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த இந்த கருதியாகப்பட்டது ஆண்டவரை சுமந்து செல்லும் பொழுது என்ன பெரிய ஆனர் பாருங்க. நாம் இப்பேற்பட்ட கட்டுகளை விட்டு விலகி விடுதலை பெற்று நாம் ஆண்டவரை சுமந்து செல்லும் பொழுது நமக்கு ஒரு ஆனர் கிடைக்கும், நமக்கு ஒரு கனம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நீங்க கனம் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் செய்வோம் என்றால் அது சரியான ஊழியம் அல்ல. கனம் பெறுவதை குறித்து நீங்க மறந்து விட வேண்டும். ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்க எடுத்து செல்லும் பொழுது நமக்கு வந்து மரியாதை கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டே செய்யறது அது சரி கிடையாது. சில சமயம் நீங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு சில பேக் ஃபயர் உண்டாகும். சில சமயம் மக்கள் உங்களை அவமதிப்பார்கள், அது கூட நடக்கும். ஆனா பின்பு உங்களுக்கு அந்த ஆனர் கிடைக்கும். அவங்க மனம் திரும்பும் பொழுது கடவுள் பக்கம் வரும்போது உங்களுக்கு அந்த ஆனர் கிடைக்கும். அதுதான் கடவுளுடைய ஊழியம். இதை நான் பார்க்கும் பொழுது என்ன பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப கன்வின்ஸ் ஆனது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உணர்த்தப்பட்டேன். அதாவது ஒரு மிருகம், ஐந்தறிவுபடுத்த அந்த மிருகம் ஆண்டவரை எடுத்து செல்லும் பொழுது அதுக்கு எந்த ரேஷனல் திங்கிங் கிடையாது, அதுக்கு எந்த விதமான பகுத்தறிவும் கிடையாது. அது என்ன பண்ணுது, அது கரெக்டா ஆண்டவரை எடுத்துட்டு போகுது. அதாவது அதுக்கு ஒரு கழுதைக்கு வந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வண்டி இருக்குது, வாகனங்கள் இருக்கு, பிரேக் ஃபெயிலியர் ஆகுது, எத்தனையோ பேர் சரியா ஓட்டுறது இல்லை. சொபிஸ்டிகேட்டட் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம இந்த பிரசன்ட் வேர்ல்ட்ல. பட் அதுக்கு வந்து அந்த பிரேக்கா இது ஒன்றும் கிடையாது. அது பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஆண்டவர் எடுத்து செல்லுது, கனம் பெறுகிறது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இந்த கழுதை உபயோகப்படுத்தப்படுகிறது. கழுதை வந்து வேதத்துல ஒரு 2 இடங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு கொண்டிருக்கிறது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இது ஆண்டவரை சுமந்து சென்றிருக்கிறது. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா கழுதை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய அந்த பிலேயாம், ஆங்கிலத்தை பாலாம் என்று சொல்லுவார்கள், இந்த பிலேயாம் அவன் வந்து ஆண்டவருடைய சத்தியத்தை விலகி விட்டு அவன் முரண்பாடாக நடக்கும் பொழுது கழுதை அவனிடத்தில் பேசினது. கழுதை வந்து அங்கே குறுக்கே நின்று அவனுடைய உயிரை காப்பாற்றியது. இல்லாவிடில் பாலாம் அன்றே கொல்லப்பட்டிருப்பார். ஸோ இதே மாதிரி நம்ம வேதத்திலையும் பார்க்கும் பொழுது கடவுள் மிருகங்களை கூட பறவைகளை கூட பயன்படுத்தினார். அதாவது தாகமா இருக்கக்கூடிய பசியா இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு ஆண்டவர் இந்த பறவைகள் மூலியமாக அந்த காகங்கள் மூலியமாக ஆண்டவர் பூசித்தார். ஸோ கடவுளுக்கு வந்து கடவுள் ஒருத்தரை பயன்படுத்தணும்னு நினைத்தால் அது மனிதராக இருக்கலாம், அது பறவைகளாக இருக்கலாம், அல்லது மிருகமாக இருக்கலாம், ஏதாவது இருந்தாலும் சரி ஆண்டவர் அதை பயன்படுத்துவார். ஸோ இந்த செய்தியில் நான் சொல்லக்கூடிய முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னிருந்தால், ஆண்டவருக்கு நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் செல்லும் பொழுது தாழ்மையாக இருந்தார். அவர் எந்த விதமான ஒரு பெரிய எனக்கு ஒரு குதிரை வேண்டுமோ அல்லது நான் இப்படியாக வர வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. கர்த்தாதி கர்த்தர் தாழ்மையை கடைசி வரைக்கும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் சிலுவையில் அறையும் முன்பதாக அவர் சொன்னது மட்டுமல்ல, பிரசங்கித்தது மட்டுமல்ல, அவர் என்ன செய்தார், சீஷருடைய பாதங்களை கழுவினார். சீத்தருடைய பாதங்களை அவர் கழுவி மற்றவர்களுக்கு அதை கற்பித்தார். அதே போல நாம் இந்த கழுதியை போல நாம் ஆண்டவருக்காக சேவை செய்ய நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஸோ அந்த சீசர்கள் போய் அது கேட்கும் பொழுது அது கழுதை வந்து எந்த விதமான ஒரு முரண்பாடும் இல்லாமல் அது வந்து நேராக ஆண்டவர்கிட்ட வந்து உட்கார்ந்து அந்த ஆண்டவர்கிட்ட வந்து அது ஆயத்தமாக வருகிறது. அதே போல நாம் நம்முடைய இதயத்தை ஆயத்தப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மை நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார், அவருடைய ஊழியத்துக்கு நம்மளை தயார்படுத்துவார். ஸோ அப்படி செல்லும் பொழுது என்ன கிடைக்கிறது, கனம். ஆண்டவர் ஓசன்னா ஓசன்னா என்று ஆண்டவரை தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்பதாக பாடல் பாடப்படுகிறது. அப்பேற்பட்ட பாடல்களை பாடி
அது எவ்வளோ பெரிய நேராக நாம் பார்த்துருந்தா அது எவ்வளோ பெரிய வரவேற்பு. இயேசு அப்பேற்பட்ட ஒரு சாட்சியை அவர் வைத்தார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு தாழ்மையை நமக்கு காண்பித்திருக்கிறார். இந்த செய்தியில நம்ம கற்றுக்கொண்ட காரியம் என்னவென்றால், நாம் ஆண்டவரால் பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்றால், ஆண்டவரால் நாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்று நினைத்தோம் என்றால், நம்முடைய கட்டுகள் அவருக்கு ஆண்டவர்கிட்ட போய் இன்னைக்கு கேளுங்க. ஆண்டவரே, இந்த கழுதை உண்மை சுமந்தது, அது 5 அறிவு படித்தது, நான் பகுத்தறிவு உள்ளவன், பகுத்தறிவு உடைந்த உயர்ந்த மனிதன், ஆனாலும் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். இப்பேற்பட்ட பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தது. என்னுடைய உள்ளங்களில் தூய்மை தாரும், என்னுடைய சிந்தனைகளில் தூய்மை தாரும். நான் யாருக்காக விரோதமாக நான் குற்றம் செய்திருந்தால் அதை நான் அறிக்கையிட்டு நான் ஆண்டவரிடத்தில் சரி செய்து நான் ரட்சிக்கப்பட்டு புதிய மனிதனாக மாறி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நான் அவருக்கு ஊழியம் செய்வேன் என்ற கட்டிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றால் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். அது ஆங்கிலத்திலே மாஸ்டர்ஸ் யூஸ் என்று சொல்வார்கள். மாஸ்டர் நீட்ஸ் திஸ் அனிமல் டாங்கி. அதே போல இயேசுவுக்கு நீ தேவைப்படுகிறாய். இன்று இந்த செய்தியை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, இன்று ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஆண்டவருக்கு அவர் ஊழியத்துக்கு நீ தேவைப்படுகிறாய். ஆகவே அந்த சீசரை நோக்கி சொன்னது போல உன் கட்டுகளை நீக்கி ஆண்டவர்கிட்ட போய் தாழ்த்தி, ஆண்டவர் என் கட்டுகளை நீக்கும், என்னை பயன்படுத்தும், என்னை உபயோகப்படுத்தும், என்னுடைய பாவங்களால் நீக்கி என்னை பரிசுத்தப்படுத்தும், நான் நம்முடைய ஊழியத்துக்கு ஆயத்தப்படுவேன் என்பதாக சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். மிருகத்தை பயன்படுத்தின ஆண்டவர், அந்த கழுதியை பயன்படுத்த ஆண்டவர் இன்று உங்களையும் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி நாம் கேட்போமா? அவரை நோக்கி நாம் வேண்டுவோமா? ஆண்டவரே, என்னை அலையும், நான் ஆயத்தமா இருக்கிறேன், என்னுடைய கட்டுகளை நீக்கும். செய்தி கொடுத்தோம்.